ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் ஸ்ரீ மாதாஜியின் புகைப்படத்திற்கு முன்னாடி உட்கார்ந்திருந்து தியானம் செய்வதற்கு நாம் தயார் செய்து கொள்வோம். We will all sit in front of Sri Mataji's photograph and we will prepare ourselves to start this meditation. முதலில் நாம் அனைவரும் கூட்டாக ஸ்ரீ மாதாஜியிடம் வணங்கி குண்டலினி வைத்து பந்தன் செய்து கொள்ளலாம். We will collectively bow down to Sri Mataji. We will raise the Kundalini and put ourselves to Bandhan. We can now sing the three great Maha Mantras followed by the Ganesh Mantras. It is there available in the Part 2 book. For those who are new, who may not know the mantras, please keep the attention in the top of the fontanel bone area and you can listen to the mantras. Those who knows the mantras can sing along.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது 2 கைகளையும் பூமியின் மீது வைத்துக்கொள்வோம். தாயே, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ பூமி மாதா. எங்களது உடலில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளையும் பாதாக்களையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள் அன்னையே. நாம் இப்பொழுது பூமி மாதா மந்திரத்தை உச்சரிப்போம். ஓம் त्वमेव साक्षात् श्री भूमि माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. நமது வலது கை தொடர்ந்து பூமியில், இடது கை அன்னையை நோக்கி வைத்துக்கொள்வோம். நாம் இப்பொழுது ஸ்ரீ மகா காளி பைரவநாத் மந்திரத்தை உச்சரிப்போம். ஓம் त्वमेव साक्षात् श्री महाकाली श्री भैरवनाथ साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. மதர், தாங்களே ஸ்ரீ மகாகாளி பைரவநாத். எங்களது இடது பக்கத்தில் இருக்கும் அனைத்து தோஷங்களையும் எடுத்து விடுங்கள் அன்னையே. எங்களுக்கு இறந்த கால சிந்தனை அற்றவளாக ஆக்குங்கள். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி. ஸ்ரீ மகா சரஸ்வதி ஹனுமானான் சாட்சாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महा सरस्वती श्री हनुमानान् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै நமோ நமக. மதர், எங்களது வலது பக்கத்தில் இருக்கும் அதிகப்படியான உஷ்ணத்தை ஆகாய மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்னையே. எங்களுக்கு எதிர்கால சிந்தனை அற்றவர்களாக ஆக்குங்கள் அன்னையே. இரண்டு கைகளையும் அன்னையை நோக்கி மடியில் வைத்துக் கொள்வோம். ஸ்ரீ மகாலட்சுமி கணேசா மந்திரத்தை உச்சரிப்போம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला தேவ்யை நமோ நமக. மதர், எங்களை எப்பொழுதும் சமநிலையில் இருக்கச் செய்யுங்கள். நிகழ்கால சிந்தனையில் இருக்கச் செய்யுங்கள் தாயே. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. Jai Shri Mataji.
இப்பொழுது நாம் ஒரு தமிழ் பஜன் ஆனந்தம் ஆனந்தம் என்பதை நாம் இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். இரு உள்ளங்கைகளையும் ஸ்ரீ மாதாஜியை நோக்கி வைத்திருந்து கவனத்தை உச்சந்தலையில் வைத்திருந்து இந்த பஜனை கேட்கலாம். இந்த பஜனில் ஒவ்வொரு சக்கரவால் அவர்கள் செல்லும் பொழுது அந்தந்த சக்கரங்களில் தங்கள் கவனத்தை வைக்கவும். We will now listen to a Tamil bhajan, Anandam Anandam. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, அன்னையை வணங்கிட ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, அன்னையை வணங்கிட ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, அன்னையை வணங்கிட ஆனந்தமே. மூலாதாரத்தில் ஆனந்தமே, மூலாதாரத்தில் ஆனந்தமே, கணேஷருளால் ஆனந்தமே, மூலாதாரத்தில் ஆனந்தமே, கணேஷருளால் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, அன்னையை வணங்கிட ஆனந்தமே. ஆரிதழ் கமலத்தில் ஆனந்தமே, ஆரிதழ் கமலத்தில் ஆனந்தமே, ஞானம் மலர ஆனந்தமே, ஆரிதழ் கமலத்தில் ஆனந்தமே, ஞானம் மலர ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, அன்னை வணங்கிட ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, அன்னை வணங்கிட ஆனந்தமே. கமலத்தில் ஆனந்தமே, நாபி கமலத்தில் ஆனந்தமே, பொதுமென்ற மனத்தால் ஆனந்தமே, நாபி கமலத்தில் ஆனந்தமே, பொதுமென்ற மனத்தால்
ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே அவனை வணங்கிட ஆனந்தமே பவசகரத்தில் ஆனந்தமே பவசகரத்தில் ஆனந்தமே குருபத நிலையில் ஆனந்தமே பவசகரத்தில் ஆனந்தமே குருபத நிலையில் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே அவனை வணங்கிட ஆனந்தமே அனகத நிலையில் ஆனந்தமே அன்னையின் கவசத்தால் ஆனந்தமே அனகத நிலையில் ஆனந்தமே அன்னையின் கவசத்தால் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே அன்னை வணங்கிட ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே அன்னை வணங்கிட ஆனந்தமே விசுத நிலையில் ஆனந்தமே விசுத நிலையில் ஆனந்தமே சாட்சி பாவத்தால் ஆனந்தமே விசுத நிலையில் ஆனந்தமே சாட்சி பாவத்தால் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே அவனை வணங்கிட ஆனந்தமே நிலையில் ஆனந்தமே நிலையில் ஆனந்தமே மணி கும்பலத்தால் ஆனந்தமே நிலையில் ஆனந்தமே மணி கும்பலத்தால் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே அவனை வணங்கிட ஆனந்தமே சஹஸ்ர கமலத்தில் ஆனந்தமே சஹஸ்ர கமலத்தில் ஆனந்தமே நிரானந்த நிலையில் ஆனந்தமே
சகஸ்ர கமலத்தில் ஆனந்தமே நிரானந்த நிலையில் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே அன்னை வணங்கிட ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே அன்னை வணங்கிட ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே அன்னை வணங்கிட ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே அன்னை வணங்கிட 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 ஆனந்தமே ஆனந்தமே ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைத்து சகஜ யோகிகள் யோகினிகளுக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் சக்தி மையம் சகஸ்ரார சக்கரம். இது நமது பரிணாம தத்துவத்தில் 7வது நிலையில் உள்ளது. பிரமிட் போன்ற நமது மூளையின் உச்சியில் 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மலர் போல பரிமளிக்கிறது. இதை பிரான்டினேல் போன் பகுதி என்று அறியப்படுகிறது. மனித குலம் இங்குதான் ஒருங்கிணைக்கப்படுகிறது. இங்கு ஒவ்வொரு சக்கரத்திற்கும் ஒரு இடம் உள்ளது. இவ்விராட்டாவினுள் ஒவ்வொரு தேவதைக்கான இருப்பிடம் உள்ளது. இவ்விராட்டாவின் பெண் சக்தியான விராட்டாங்கனா இந்த தேவதைகளை கவனித்துக் கொள்கிறது. குண்டலினி சகஸ்ராரவை அடைந்தவுடன் தாமரை இலைகள் போன்ற இச்சக்கரம் மலர்ந்து பிரகாசம் அடைகின்றன. இதைத் தொடர்ந்து உச்சந்தலையில் சக்தி மிக்க துடிப்புகள், குளிர்ச்சியான உணர்வு உருங்கி வெளிவது போல வெளிப்படுவதை உணர்வீர்கள். குண்டலினி நமது தனிப்பட்ட உணர்வை பிரபஞ்ச பேருணர்வுடன் இணைக்கிறது. இதுவே கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்ம விழிப்புணர்வு பெறுவதற்கு முன் முட்டையில் இருக்கும் கருவை போல அறியாத நிலையில் இருந்தோம். முட்டைக்குள் இருக்கும் குஞ்சு ஓட்டை உடைத்து கொண்டு வெளிவருவது போல குண்டலினி விழிப்பு நிலை அடைந்து கடவுளின் சாம்ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது. சகஸ்ரார சக்கரத்தை பற்றி ஸ்ரீ புத்தர் வெற்றிடம் என்றும் ஸ்ரீ மகாவீரர் இவற்றை நிர்வாணம் என்றும் வேதங்கள் இவற்றை மோட்சம் என்றும் ஸ்ரீ இயேசு கிறிஸ்து இவற்றை சொர்க்கத்தின் ராஜ்யம் என்றும் கூறுகிறார்கள். Today we will discuss about the Sahasrara Chakra, which represents 7th stage in our human evolution. Our brain appear like a pyramid in which a beautiful flower lotus with 1000 petals blossom here. This place is called the frontinal bone in the top of the head. In Sahasrara Chakra, the whole instrument is integrated. Each chakra has a place here. Respective deities are placed here in the Virata. When the Kundalini reaches the Sahasrara, the petals of lotus opens and gets enlightenment.
You may feel the powerful pulsation in the crown of the head, followed by a melting sensation and a flow of cool vibrations from the frontal area. When the Kundalini unites the individual consciousness with the universal consciousness, the vibratory awareness starts working. But before realization, we are still in the form of egg. We know nothing about them. When the Kundalini breaks the shell of the egg, we emerge into the kingdom of God. In this chakra, Sri Buddha called it as void. Sri Mahavira termed it nirvana. The Vedas called it moksha. Jesus Christ referred it kingdom of heaven. Jai Shri Mataji. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது கவனத்தை இப்பொழுது நாம் மெதுவாக முதல் சக்கரமான மூலாதார சக்கரவுக்கு எடுத்து செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து என்னுடைய மூலாதார சக்கரத்தை சுத்தகரியுங்கள். We will take the attention to the Muladhara chakra. We will pray to Shri Mataji to completely cleanse our Muladhara chakra. தாயே, தயவுசெய்து எனக்கு வெகுளித்தன்மையும் குழந்தை உள்ளத்தையும் தாருங்கள் தாயே. Mother, please give me the innocence and childlike quality in my Muladhara chakra. Mantra for Sri Nirmal Ganesha Sakshat. Om Tvameva Sakshat Shri Nirmal Ganesha Sakshat Shri Adi Shakti Mataji Shri Nirmala Devyai Namo Namaha. கவனத்தை சற்று மேலே சுவாதிஸ்தான் சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து என்னுடைய சுவாதிஸ்தான் சக்கரத்தை முழுமையாக சுத்தகரியுங்கள். எங்களுக்கு ஒரு எண்ணங்களற்ற நிலைமையை தாருங்கள் தாயே. We will slowly take the attention to the Swadhisthana chakra. Shri Mataji, please completely cleanse my Swadhisthana chakra. Please give me the thoughtless state in the Swadhisthana chakra. மெதுவாக கவனத்தை நாம் நாபி சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம்.
We will slowly take the attention to the Nabhi chakra. கவனத்தை பவசாகராக்கு எடுத்து செல்வோம். கவனத்தை மெதுவாக மேலே இதே சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். Slowly take the attention to the heart chakra. We will slowly take the attention to the Vishuddhi chakra. You can slowly take the attention to the Agnya chakra. Please keep your attention on the front Agnya. இங்கே நாம் அனைவரையும் முழுமையாக மன்னித்து விடுவோம். We will forgive everyone completely in the Agnya chakra. Keep the right hand on the Agnya. Gently bend down. Shri Mataji, I completely forgive everyone. நான் அனைவரையும் முழுமையாக மன்னிக்கிறேன். கவனத்தை பின் ஆக்னியாக்கு எடுத்து செல்வோம். வலது உள்ளங்கையை தலைக்கு பின்புறம் வைத்துக் கொள்ளுங்கள். மேலே பார்த்த மாதிரி கண்கள் மூட நிலைமையிலேயே. ஸ்ரீ மாதாஜி, நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து என்னை மன்னியுங்கள். ஸ்ரீ மாதாஜி, ப்ளீஸ் forgive me. Now stretch all the fingers on your right palm. Keep the center of the palm on the top of the fontanel bone area, slightly bending down your head. உங்கள் வலது உள்ளங்கையில் எல்லா விரல்களையும் முழுமையாக திறந்து கொள்ளுங்கள். உள்ளங்கையை உச்சந்தலையில் வைத்துக் கொண்டிருங்கள். மெதுவாக 7 முறை கடிகாரம் சுற்றுற திசையில் சுத்துங்கள். ஒவ்வொரு முறையும் மனதார நீங்கள் கேட்க வேண்டும், தாயே தயவுசெய்து என்னுடைய ஆத்ம விழிப்புணர்வை நிலைநாட்டுங்கள், அல்லது தாயே தயவுசெய்து எனக்கு இந்த யோகத்தை நிலைநாட்டுங்கள். Rotate it, keeping your right palm on top of the fontanel bone area in the clockwise direction. Rotate it and honestly and humbly say, Mother, please establish my self-realization. Please establish my yoga within me. 7 times. மெதுவாக இரு உள்ளங்கைகளையும் மடிமேல் கொண்டு வந்து கொள்ளலாம். உள்ளங்கை ஸ்ரீ மாதாஜி நோக்கி வைத்திருந்து, please bring both the palms on your lap, palm facing towards Shri Mataji. Our complete attention on the Sahasrara. முழு கவனம் சகஸ்ராரா சக்கராவில் வைத்திருப்போம்.
எந்த ஒரு எண்ணங்கள் வந்தாலும், எந்த ஒரு தடைகள் வந்தாலும் அதை நாம் ஸ்ரீ மாதாஜியிடம் சரணடைந்து விடுவோம். Any thoughts, any emotions or any obstacles which comes, let us completely surrender that to Shri Mataji. Our complete attention on the fontanel bone area where we rotated 7 times now. தாயே, அனைத்து எண்ணங்களையும் பிரச்சனைகளையும் தங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் தாயே. Mother, I surrender all my thoughts and problems at your lotus feet. Please open my Sahasrara Chakra completely. தாயே, தயவுசெய்து என்னுடைய சகஸ்தாரா சக்கராவை முழுமையாக திறந்து தாருங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய சகஸ்திராரா சக்கராவில் அனைத்து சக்கரங்களில் இருக்கும் ஒருங்கிணைந்த குணநலங்களை எங்களுக்கு ஆசீர்வதியுங்கள் தாயே. எங்களுடைய சகஸ்திராரா சக்கராவில் அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர்வதற்கு ஆசீர்வதியுங்கள் தாயே. Shri Mataji, please bless us with the complete integrated qualities of all the chakras in our Sahasrara chakra. Please bless us with joy, silence in our Sahasrara chakra. Keeping complete attention in the Sahasrara chakra, let us say the mantra for Shri Nirvikalpa Sakshat. We will first say for Shri Nirvichara Sakshat and then we will say for Shri Nirvikalpa Sakshat. So let's say the mantra for Shri Nirvichara Sakshat. Om Tvameva Sakshat Shri Nirvichara Sakshat Shri Adishakti Mataji Shri Nirmala Devye Namo Namaha. Mantra for Shri Nirvikalpa. Om Tvameva Sakshat Shri Nirvikalpa Sakshat Shri Adishakti Mataji
श्री निर्मला देव्ये नमो नमः. கவனத்தை சகஸ்ரா சக்கரால் வைத்திருந்து தியானத்தில் இருக்கலாம். Please keep your attention in Sahasrara Chakra and be in meditation. We will now recite the third stanza from the Maha Mantra. மகாமந்திரத்திலிருந்து நாம் மூணாவது வரிகளை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் श्री सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இன்று நாம் 1983 பிப்ரவரி 4 ஸ்ரீ மாதாஜி சஹஸ்ரார சக்கரத்தை பற்றி புதுதில்லியில் ஆற்றிய உரையை கேட்கவிருக்கிறோம். இந்த சொற்பொழிவின் ஒரு சிறிய மொழிபெயர்ப்பு, அதாவது சஹஸ்ராரமானது நம்முடைய கடைசி சக்கரம். இது நமது மூளையின் லிம்பிக் பகுதியில் உள்ளது, உச்சந்தலையில். இதன் குணம் எண்ணங்களற்ற நிலை, ஆனந்தம், ஒருங்கிணைப்பு. நமது ஆத்மா, நமது சித்தம் அனைத்தும் நமது குண்டலினி சக்தி மேலெழும்பி சஹஸ்ராரத்தை அடையும் போது ஒருங்கிணைகிறது. அந்த சமயம் நமக்கு முற்றிலும் நிர்விச்சார நிலை, அதாவது முற்றிலும் எண்ணங்களற்ற நிலையில் இருக்கிறோம். மேலும் சஹஸ்ரார சக்கரத்திற்கு 1000 இதழ்கள் உள்ளன. இவை எரியும் தீப்பிழம்பு போல, மெல்லிய தீப்பிழம்பு போல காட்சியளிக்கிறது. நமது குண்டலினி சக்தி மேலெழும்பி லிம்பிக் ஏரியாவில் நுழைந்து நமது தலையில், மூளையில் உள்ள 7 சக்கரங்களின் பீத்தா, அதாவது ஸ்தனத்தில் அச்சக்கரங்களையும் ஞான ஒளி கொடுக்கிறது.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இப்பொழுது நாம் நமது கவனத்தை தலை உச்சியில் சஹஸ்ராரத்தில் வைத்து இந்த சொற்பொழிவை கேட்போம். Today I'll be telling you about the last center of Sahasrara. So, this last center, the Sahasrara, is contained in the limbic area of the brain. Our head is like a coconut. The coconut has the hair and then a hard nut and then a black covering, and inside is white shell of coconut, and inside is the space, the water. In the same way our brain is made. That's why coconut is called as Shri Phala. Is the fruit of the power that is Shri. Shri power is the right side power, and the left side power is the Lalita power. So we have two chakras. Left side here is the Lalita and right side here is the Shri chakra. These two chakras are working out the right side Mahasaraswati's power and left side Mahakali's powers. Now the central power is the Kundalini. That has to rise and penetrate through different chakras, enter into the limbic area and enlighten the 7 pithas, seats of these 7 chakras. So it penetrates through 6 chakras, enters into the limbic area, enlightens all the 7 pithas in the brain, which are placed along the midline of the limbic area. So we started from the back, is placed here. At the back is the Muladhara chakra. Around it is the Swadhisthana. Then is the Nabhi. Then the heart. Then the Vishuddhi, and then the Agya. So all these 6 centers are combining to make the 7th center. This is a very important point which we should know. Now the Shri chakra is the right side working and the Lalita chakra is the left side working. So when the Kundalini doesn't rise, then we do with our right side our physical and mental activities. So our brain is doing right side activity, and that's why our brain is like Shri Phala. Sahasrara is actually an assemblage of these 6 chakras and is a hollow space.
On the sides of it there are 1000 nadis, and when the light penetrates into the limbic area, then the enlightenment of these nadis take place. And you can see them as flames, very gentle flames burning. And these flames have all the 7 colors that you see in the Vibgyor. But the last one ultimately becomes again integrated, and it is a crystal clear flame. All these 7 lights ultimately become crystal clear. So you have Sahasrara with 1000 petals, as they call it. But if you cut the brain in a transverse section or horizontal section, you will be able to see that all these nerves are built like this along the limbic area. All of them are like a petal. And if you cut it like this, you will find that there are many nerves in every bundle of nerves. So when it is enlightened, you can see Sahasrara as a burning bundle of flames. When I am speaking, you should not do all these things, please. They are still coming and just disturbing now. It's a very deep subject. So when the enlightenment of the Kundalini takes place in the brain, then the truth is perceived through your brain. That's why it's called as Satya Khand, means you start seeing the truth perceived by your brain. Because so far, whatever you see through your brain is not the truth. What you see is just the outer side. Say you can see the colors. You can see the different aesthetics of the colors. You can see the quality of the thing. But you cannot say whether this carpet has been used by some saint. You cannot say whether this is made by a devil or a divine person. You cannot say that this gentleman, is he a good person or he is an evil person. You cannot say if this deity has come out of the Mother Earth or not. Also, you cannot say about any person who is your relation whether he is a good relation or a bad relation, or what sort of a person he is, whether he goes to wrong people or to the right people, whether he has connections with the wrong side or with good side. Here good means divine. So actually you do not know anything about divinity with your mind. Nothing. Nothing. It's impossible for you to judge a person about his divinity unless and until the Kundalini reaches at least this part, which is the limbic area. You cannot make out whether a person is real or not, whether a guru is real or not.
Because divinity cannot be perceived through your brain unless and until this light of your spirit shines into it. Now the spirit is expressed in the heart, is reflected in the heart. The center of the spirit, we can say, is in the heart. But actually the seat of spirit is above, here. That is the spirit what we call of the God Almighty, whom you call Parvardigar, you call him Sadashiva, or you can call him the Rahim, and you can call him by many names which are said about the Lord who is God Almighty. Niranjan, they call it Nirahankar, every sort of words which start with Nira, Nihi. Now at every center in the body you receive a different type of joy. Every center has a different type of joy, and there are names for every types of joy you receive at every center when the Kundalini rises. But when the Kundalini comes into the Sahasrara, then the joy you receive is called as Nirananda. Nirananda. Now Ni means nothing else but Ananda. Nirananda. Also surprising, my name is Neera. Also in my family I am called as Neera. And Neera also means Mary, Mariam. Because it means marine. Neera is water. Neera means water in Sanskrit language. It is called as Nirananda in the brain. And this stage ultimately unfolds. First, what you know is the Satya, is the truth. What is this another gentleman is suffering from? That you see on your fingers. First you see your fingers. With your attention, you know what chakras, what fingers are catching, with your attention. Then with your brain, you can depict what center it is catching. Because if you say this finger, that doesn't mean it is Vishuddhi chakra. But your brain then says it is Vishuddhi. And that depicts it that this fellow is suffering from the troubles of the Vishuddhi chakra. But still it is rational. Because you see what finger it catches and then you say. But when the Satya Khanda or the Sahasrara unfolds itself more, you don't have to think about it, you just say it. Then there is no difference between your Chitta and your Satya. The enlightened Chitta and the enlightened brain become one. There is no problem at all for such a person. There is no need to see on the fingers. No need to say anything on the fingers and then depict it through brain, which you have learnt in Sahaja Yoga. That if you find something wrong here, it means Agya. That's not necessary. You just say Agya. And you just say it and it is there. Then it unfolds more. First it is integrated with, as I said, Chitta. Then when it gets absolutely integrated with the spirit, then whatever you say is the truth. You just say it, it is so.
That is how this brain unfolds into three new dimensions. First, it depicts the truth through logical conclusions, because I have told you that if this finger is catching, then it is Vishuddhi. And then you ask the person, have you got a problem here? He says yes. Then you believe in me, and then you believe that this is the Vishuddhi chakra which is showing is true. This is the logical conclusion. In a way that you have experimented, you are seeing, you are still doubting whether mother says it's true or not, and then you are sure, yes, it is so. We have seen this is Vishuddhi chakra. So the truth becomes logically acceptable to this brain. But still there is the brain working out on its gross level. Then the second stage, as I told you, where you believe, you know for definite that this means Vishuddhi chakra, no doubt about it. Nobody, then we start, Nirvikalpa has started, when there is no doubt about me or Sahaja Yoga. But then the new unfolding starts within. For that, one has to do meditation. In humility, one has to do meditation. And then also for this new dimension where your chitta itself becomes merged into your brain or into the enlightened brain, for that one has to very honestly and humbly surrender to Sahaja Yoga. Now what do we do when we get our vibrations? We have different reactions. Some people do not even understand the value of vibrations. Some people try to learn what it means. And some people suddenly think, oh, now they are realized souls, they can go on giving realizations, this, that. They go on a ride of an ego trip. When they go on a ride of an ego trip, then they find that they have failed and they have to come back. From the very beginning they start. It's like the game of snake and ladder. So, the reaction to vibration should be a very humble, receptive reaction. Now, on the gross level, because as I told you that the brain is the one which holds the father in it. So, if we commit any sins against the father, then this unfoldment in the brain takes some time. So, we start reading books. And though people have told that first see the vibrations and then read the book, still we say, oh, what's wrong, we should read other books. You go down again. Snake and ladder, as I said. That is one of the snakes. We think that what is the need to do meditation, I have no time, I have this thing, that thing. You do not progress. The other point, which is very gross, also there are some very gross people in Sahaja Yoga who enter it. Doesn't matter. But first thing you must know, you have to be honest, very honest in Sahaja Yoga. The honesty is like I have seen people, if you have a dinner, say for a marriage party, they'll just crawl into it without having any self-respect, without having any understanding as to who is going to pay for it, all this. They'll bring all their family, come down and sit down. There are people who avoid paying money which should be paid. For Sahaja Yoga, supposing they are eating food or they are traveling or they are coming from abroad, they have to pay money for their traveling, for their food. And sometimes, I have to pay a lot of money. Doesn't matter, I don't mind.
but is not good for you. The main thing is not good for you. So, how you behave towards Sahaja Yoga as far as money is concerned is also very important, though it looks gross, but it can give a big trouble in the unfoldment because of the Nabhi catching. And as you know, if the Nabhi catches, it can spread up to the whole of void, and if the void is catching Ekadasha Rudra, which is placed here, the destructive forces built in. தொடர்ந்து நாம் தியானத்தில் இருக்கலாம். Let us be in meditation for some time. Let us all prepare for the Aarti. நாம் ஆர்த்தி செய்வதற்கு தயார் செய்து கொள்வோம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவரும் எழுந்து கொள்ளலாம் ஆர்த்தி செய்வதற்கு. Let us all stand up for Aarti. सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना, सबको दुआ देना माँ, सबको दुआ देना। जय निर्मल माता जी, जय निर्मल माता जी, दिल में सदा रहना माँ, सबको दुआ देना। जग में संकट कारण कितने दिए अवतार माँ, कितने दिए अवतार। विश्व में तेरी महिमा, विश्व में तेरी महिमा, तू गंगा यमुना माँ, सबको दुआ देना,
सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना। जो भी शरण में आया सुख ही मिला उसको, माँ सुख ही मिला उसको। बैठ के दिल में ओ माँ, बैठ के दिल में ओ माँ, लौट के ना जाना, माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना। मानव में अवतर के कर दिया उजियाला, माँ कर दिया उजियाला। कलयुग में माया है, कलयुग में माया है, फिर भी पहचाना, माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना। संकटनों की धरती है भारत माता, माँ है भारत माता। इस धरती पर आकर, इस धरती पर आकर, दुख से दूर करना, माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना। जब दिल में आए तब मधु संगीत सुन लो, माँ मधु संगीत सुन लो। हो सके जो सेवा, हो सके जो सेवा, हमसे करा लेना, माँ सबको दुआ देना, सबको दुआ देना, माँ सबको दुआ देना। जय निरमल माता जी, जय निरमल माता जी, दिल में सदा रहना, माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना, माँ सबको दुआ देना। त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति
माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीकल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री निर्मला देव्यै नमो नमः। श्री निर्मला देव्यै नमो नमः। बोलो श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी की जय। Let us all bow down to Shri Mataji and then be in meditation for some time. நாம் அனைவரும் ஸ்ரீ மாதாஜியிடம் வணங்கி தொடர்ந்து தியானத்தில் இருக்கலாம்.
Shri Mataji, we thank you very much for giving us this collective meditation session today. Shri Mataji, இன்றைக்கு இந்த கூட்டு தியானத்தை கொடுத்ததற்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் தாயே. இப்பொழுது நாம் கூட்டாக குண்டலினி உயர்த்தி பந்தன் செய்து கொள்ளலாம். Let us collectively raise the kundalini and put ourselves to bandhan.